ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டுருக்கீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில், மெக்கானிக்கல், ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ME3491 தியரி ஆஃப் மெஷின்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்குரிய மாடல் கொஸ்டின் அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிற சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ME3491 தியரி ஆஃப் மெஷின்ஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரெட் கலரில் போல்டு பண்ணி கொடுத்துருக்க டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் பாலிகன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் வந்து எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த டாபிக் ரிலேட்டாக இருக்கிற ப்ராப்ளமேட்டிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 2 மார்க்கில் உங்களுக்கு அது தியரட்டிக்கலாகவும் கேட்பாங்க. ஸோ அதனால் படிக்கும் போதே வந்து ரெண்டையே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 பார்ஸ் அண்டு சைட் கிராங்க் செயின் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பேரல் ஆக்சிஸ் கியர் ட்ரெயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2லேயே உங்களுக்கு லா ஆஃப் டூத்ட் கியரிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்வாலிட் கியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிக்ஷன் இன் வெஹிக்கிள் ப்ரொபல்ஷன் அண்ட் பிரேக்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிட் 4 இதில் வந்து உங்களுக்கு இனர்ஷியா ஃபோர்ஸஸ் அண்ட் இனர்ஷியா டார்க் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் இன் சிம்பிள் மெஷின்ஸ் மெம்பர்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இதே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பேலன்சிங் ஆஃப் ரிவால்விங் அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ் இது வந்து பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பேலன்சிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக பாருங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் அவைலபிள் ஆகும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியலான இது வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேங்க் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து அவைலபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான கொஸ்டின் எதுவோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து தியரி ஆஃப் மெஷின்ஸ் எடுக்கிறனால நம்ம தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தியரி ஆஃப் மெஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த தியரி ஆஃப் மெஷின் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெகுலேஷனுக்கும் இந்த ரெகுலேஷன்ஸ்க்கும் வந்து மேக்ஸிமம் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே போல இருந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாடலுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்துக்கலாம். மித்தபடிக்கு வந்து இதே வந்து நீங்கள் படிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்ம கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப பழைய ரெகுலேஷன் 2008 ரெகுலேஷனுக்குரிய கொஸ்டின். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 4 பார் மெக்கானிசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த டைம் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. பட் இதே கொஸ்டினை மட்டும் படிக்காம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கண்டிப்பாக ரெட் கலரில் போல்ட் பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா பண்ணுவீங்க, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.